சர்க்கரை வியாதி அப்படின்றது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அது வந்து இன்சுலின் குறைபாடு அப்படின்றது தான் சொல்லணும். எந்த மருத்துவம் சொல்லாத ஒரே ஒரு டயக்னஸ் சி பெப்டைட் அப்படின்ற ஒரு பரிசோதனை. ஒருத்தரோட பேங்க்ரியாட்டிக்கு உண்மையிலேயே நல்லபடியாக வேலை செய்தா ரொம்ப கம்மியாக வேலை செய்தா அப்படின்றதுக்கான விஷயம். நான் சொல்லக்கூடிய உணவு முறைகள், சொல்லக்கூடிய மருத்துவ முறைகள், சொல்லக்கூடிய பரிசோதனைகள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இன்றைக்கி எந்த இடத்துக்கு போனாலும் சர்க்கரை வியாதி தான். சர்க்கரை வியாதிக்கு மருந்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இன்சுலின் டேப்லெட்டுன்னு போயிட்டு அதோட சைடு எஃபெக்டில் கிட்னி கம்ப்ளைண்ட்டு, கண் சம்பந்தமான விஷயம் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா பச்சையாக மூலிகையை சாப்பிட்டு பெருசாக குணம் ஆகலை அப்படின்ற ஒரு லெவல் போயிட்டு இருக்குது. இதை என்ன சரியான முறையை பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த யாருமே சொல்கிறதில்ல. நம்ம சேனலில் எப்படி என்ன ஏதுன்னு சயின்டிஃபிக்காகவும் எளிமையாக வீட்டில் கிடைக்கக்கூடிய உணவுகளாகவும் வச்சு எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை வியாதி அப்படின்றது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அது வந்து இன்சுலின் குறைபாடு அப்படின்றது தான் சொல்லணும். இந்த இன்சுலின் குறைபாடை எப்படி நிவர்த்தி பண்ணணும்னாக்கா பேங்க்ரியாட்டிக்கில் இருக்கக்கூடிய பீட்டா செல் அப்படின்ற ஒரு செல்லை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிளியர் பண்ணலாம். நம்மளோட உடலில் வாத நீர், பித்த நீர், கப நீர்னு 3 விதமான நீர் இருக்குது. இந்த நீரெல்லாம் சேரும்போது உடலில் நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பித்த நீர், அந்த அன்வான்ட் பைல் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைல் ஜூஸ்லாம் வந்து அந்த சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய நல்ல குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் அதிகமாக சேர்ந்து அது செல்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகாமல் அதை தான் நம்ம சர்க்கரை வியாதின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு வந்து நிறைய மூலிகை சாப்பிட்டேன், எனக்கு பெரிய அளவில் ரிசல்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதனோட மக்களோட மனநிலையில் எப்படி இருக்குது, இந்த மாதிரி மூலிகை சிகிச்சை எடுத்தாலே அது குணம் ஆகாது அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்துடுறாங்க. சரி, உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட குளுக்கோஸையும் ஒரே நாளில் முழுசாக குணப்படுத்துறதை நீங்கள் பார்த்துக்கலாம். நான் உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட குளுக்கோஸை எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி இங்கே பார்க்கலாம். இதற்கு என்னென்ன டயக்னோஸ் பண்ணணுன்னாக்கா பொதுவாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸும் போஸ்ட் பிளானல் பிளட் குளுக்கோஸும் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி சண்டேன்னு வச்சுக்கோங்க. சண்டே டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் லேட்டாக தான் எழுந்துப்பாங்க. எழுந்துட்டு அன்றைக்கி நல்லா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு நல்லா திரும்ப தூங்குவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, திரும்ப ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட் இருக்கும். அப்போ பாடியில் இருக்கக்கூடிய பிளட் குளுக்கோஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மறுநாள் மண்டே ஆஃபீஸ்க்கு அவசரமாக சாப்பிடாமல் இருப்பான், வேகமாக ஓடுவாங்க. அப்போது அந்த ஃபஸ்ட்டு நாள் இருக்கக்கூடிய பிளட் குளுக்கோஸோட லெவல் வேறு, செகண்ட் நாள் இருக்கக்கூடிய பிளட் குளுக்கோஸோட லெவல் வேறு. இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணாமல் இந்த விஷயத்தை செக் பண்ணிவிட்டு மெட்ஃபார்மின் 500 இந்த மாதிரி மெடிசனை கொடுக்கத்தோ இல்லை இன்சுலின் கொடுக்கத்தோ தவறான ஒரு விஷயம். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, நோய் நாடி நோய் முதல் நாடி. ஒரு நோய்னா அந்த நோயோட மூல காரணத்தை தெரிஞ்சு தான் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸும் போஸ்ட் பிளானல் பிளட் குளுக்கோஸும் சரியான லெவலில் சொல்லாது. அதற்கு மாற்றா HbA1c அப்படின்றது 3 months ஒன்ஸ் எடுக்கக்கூடிய நம்ம ஹீமோகுளோபினில் இருக்கக்கூடிய டயபெட்டிக்கை நமக்கு எடுத்து சொல்லும். அது மட்டும் இல்லாமல் எந்த மருத்துவம் சொல்லாத ஒரே ஒரு டயக்னஸ் சி பெப்டைட் அப்படின்ற ஒரு பரிசோதனை. இந்த சி பெப்டைட் பரிசோதனை தான் ஒருத்தரோட பேங்க்ரியாட்டிக்கு உண்மையிலேயே நல்லபடியாக வேலை செய்தா இல்லை வேலை செய்யறதுக்கு ரொம்ப கம்மியாக வேலை செய்தா அப்படின்றதுக்கான விஷயம். நான் சொல்லக்கூடிய உணவு முறைகள், சொல்லக்கூடிய மருத்துவ முறைகள், சொல்லக்கூடிய பரிசோதனைகள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப அந்த சி பெப்டைட் அந்த பரிசோதனை எடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் சீக்கிரமாக குணம் ஆகிட்டீங்க அப்படின்றத. சர்க்கரை வியாதி வந்துடுச்சு நீங்கள் குணமே ஆக மாட்டீங்கன்னு சொன்ன மருத்துவ முறைகளே நீங்கள் குணம் ஆகிட்டீங்கன்றது போட்டு உங்கள் கையில் கொடுக்கும். இந்த சி பெப்டைட் பரிசோதனை அவ்வளவு எளிமையாக இருக்கிறத பற்றி சொல்லிடும். இனிமேட்டு சர்க்கரை ஜாஸ்தி ஆகிடுச்சு, உங்களுக்கு கால் கட் பண்ணணும், உங்களுக்கு கண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும், ஹார்ட்டு டவுன் ஆகிடுச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வெளியே வந்துடணும். அடுத்தது உணவில் வந்து அவங்களோட உடல் 50 கிலோன்னா கம்பல்சரி 50 கிராம் ப்ரோட்டீன் நிச்சயமாக தேவை. உணவில் நீர் உணவு அதிகமாக எடுக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் குணம் ஆகிட்டீங்க நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த வீடியோவை அனைத்து சர்க்கரை வியாதி உள்ள உங்கள் நண்பர்களுக்கும் இனிமையாக அனுப்பிவிடுங்க. நன்றி.